நான் பாபநாசம் பண்டாரவாடையிலேருந்து பேசுகிறேன். தற்பொழுது பொறுப்பேற்றிருக்கும் தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கும் விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டிருக்காரு. வழிபாட்டு தலங்கள், ஸ்கூல்கள் அருகே உள்ள 717 டாஸ்மார்க் கடைகள் மூடப்படும் அப்படின்னு அறிக்கை விட்டிருக்காரு. இது வரவேற்கத்தக்கது, சந்தோஷமான விஷயம். முழுமையான டாஸ்மார்க்கை ஒழிக்கணும் அப்படிங்கிறதா எங்களுடைய எண்ணம். அதற்கு ஏற்றாப்புல் கல்வி தகுதியை உயர்த்தணும். தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி கல்வி தகுதி ரொம்ப மேலோங்கி நிற்கிது. அரசு அதிகாரியும் சரி, கல்வியிலையும் சரி, எல்லாத்துலேயும் தமிழ்நாட்டு முன்னோங்கி நிற்கிது. மேலும் மேலும் கல்வியை ஊக்கப்படுத்தி கல்விக்காக வேண்டி நிறைய உதவிகள் செய்து வாலிபர்களையும் மது பழக்கத்தை விட்டு ஒழிப்பதற்கும் போதை பொருட்களை ஒழிப்பதற்கும் நீங்கள் ஏற்கனவே கையெழுத்து போட்டிருக்கீங்க. அதை முழுமையில் நடைமுறைப்படுத்தணுன்றது மிக்க தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். வெளியில் நடமாட்டத்துக்கு ஒரு பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு, வீட்டுக்கு வருமானமும் இன்னும் பயப்படாமல் பெண்களும் ஒரு பாதுகாப்பாக இருப்பாங்க. ஆண்கள் வெளியில் போனாலும் போதையிலிருந்து வர மாட்டாங்கங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருப்பாங்க. அது முற்றிலும் விஜய் அண்ணனுக்கு மிக 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 நன்றியை தெரிவிக்கிறோம். போதை பழக்கத்தை இந்திய தேசத்தை விட்டு எடுத்து போடணுங்க. குடிச்சு எல்லாரும் அழிந்து போறாங்க. இப்போ ஒவ்வொரு வாலிப பிள்ளைங்களாம் அழிந்து போறாங்கங்க. இந்த போதை பழக்கத்தை வேணாம். நாங்க கூலி வேலை செய்யறோங்க. அன்னன்னைக்கு கூலி வேலை செய்யறோம். அன்னன்னைக்கு இந்த ஒயின் ஷாப்ல தான் அந்த காசை கொண்டு கொடுக்குறாங்க. ரொம்ப சாப்பாடு கூட அவ்வளோ கஷ்டமா இருக்குங்க. நாங்கள் இந்த பாபநாசம் தொகுதியிலேருந்து முள்ளம்படி கிராமத்துல என் பேர் கலையரசி. 700க்கு மேலே ஒழிச்சாச்சு. பாதி சுத்தமாக ஒழிக்கணுங்க இந்த மதுபானத்தை. நல்ல பிள்ளைங்க கல்வியை, இந்த சின்ன இந்த கஞ்சா போதை பழக்கம்லாம் முற்றுமாக ஒழிக்கணுங்க. பிள்ளைங்க நல்லா படிப்புக்கு உதவி செய்யுங்க. இந்த விஜய் ஆட்சியை எங்களுக்கு உதவி செய்யணும். 700 கடையை இப்போ விஜய் அண்ணா எடுத்திருக்காங்க. இன்னும் போதை பொருட்களை எடுக்கணும். நாங்கள் அந்த மாதிரி கூலி தொழில வேலை பார்க்குறோம். ஏன்னா ஒயின் ஷாப்பு கடையெல்லாம் ஒயின் ஷாப்பு கடைக்கே போகுது. இந்த காசெல்லாம் இனிமேல் தமிழ்நாட்டில் போதை பொருளே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு விஜயண்ணா எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். ஒவ்வொரு வாலிப பிள்ளையெல்லாம் கெட்டு போகுது. கஞ்சா பழக்கம் எல்லாத்தையுமே போதை பொருட்கள்லாம் எடுக்கணும். எங்க விஜய் ஆட்சிக்கு எங்க விஜய்க்கு ஆட்சிக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.